பரதேசினா ஒன்றும் இல்லாத சும்மா அலைஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. ஆபிரகாமை போல இருப்பது, எல்லாத்தையும் உடையவர்களாக இருப்பது, ஆனால் வாழ்கிறதே கர்த்தருக்காக வாழ்கிறது. மற்றவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வாழுகிறது. எல்லாரும் பார்க்கும்போது தெரியுது வித்தியாசமான ஆள், இதுதான் கரெக்டான வாழ்க்கை, இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை, இதுதான் நிம்மதியான வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் கரெக்ட் அப்ரோச், இதைத்தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு வேலைக்காரன் அவன் சொந்தக்காரன் எல்லாம் வந்துடுறான், எல்லாம் ஃபாலோ பண்ணுறான். நாம் வாழுகிற இந்த வாழ்க்கை அப்படிப்பட்டதாக இருக்க வேணும். ஆபிரகாமை போல அப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை உண்டாகணும். நம்ம சாகும்போது நம்முடைய கல்லறையில் எழுதப்பட வேண்டும், இந்த மனுஷனால், இந்த மனுஷியால் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது, இந்த ஊரிலே இந்த ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று நம்முடைய கல்லறையிலே எழுதப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே இருக்க வேண்டும். இருக்கீங்களா? இவங்க சொல்கிற பரதேசின்றது வேற தான் சொல்கிறாங்களே, கல்லறையில் வைக்கும்போது சொல்கிறாங்க, இதை தவிர வேறு ஒன்றுமே அவருக்கு வேறு ஒன்றும் பண்ணதும் கிடையாது, அவர் வேறு ஒன்றுத்தையும் சாதிச்சும் கிடையாது, சாதிக்கவும் முடியாது. ஒரு பஸ் ஏறி போய் ஆண்டவர் பற்றி சொல்கிறது கூட காசு இல்லை அவர்கிட்ட. ஒரு ஊருக்கு சுவிசேஷத்தை அனுப்புறதுக்கு கூட இவருக்கு ஒரு இந்த சக்தியும் கிடையாது. அப்படி வாழ சொல்ல கர்த்தர் ஆபிரகாமை போல வாழ சொல்கிறாரு. நம்ம இருக்கிறது அந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய இம்பேக்டை உண்டு பண்ண வேண்டும். நாம் கட்டுகிற பலிபீடம் நம்முடைய வீடு ஜெப வீடாக இருக்க வேண்டும். அங்கே தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம இருக்கிற தெரு, நம்ம இருக்கிற வட்டாரம், நம்ம இருக்கிற ஊர், நாம் இருக்கிற இடங்கள் நம் மூலமாக தேவனுடைய அற்புதமான அந்த வாசனையினால், மனத்தினால் நிரம்ப வேண்டும், தெய்வீக சமாதானத்தினால் நிரம்ப வேண்டும். அப்படிப்பட்ட இடமாக அந்த ஊரே மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபிரகாமுடைய சகோதரன் நாகூர்னு ஒருத்தர் இருந்தான் இல்லையா, மெசொப்பொத்தாமியாவில். எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவங்க ஊரில் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, இந்த நாகூர் பரவாயில்லங்க இருந்து பெரிய பட்டணமே கட்டிட்டான் அவன் பேர்லேயே. நாகூர்னு ஒரு பட்டணமே இருந்திருக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆபிரகாம் தான் எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, பிரயோஜனமே இல்லை, எங்கேயோ போனான், ஆள் தெரியாமல் போயிட்டான், நல்லா தான் இருந்தான், கடைசியில் போயிட்டான். இந்த ஆள் பாருங்கள், நல்ல பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆள், நல்லா பிஸ்னஸ் எல்லாம் பண்ணி நல்லா வந்துட்டாரு, ஊரே கட்டியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ஆபிரகாம் உலகம் பூராவும் போற்றப்படுகிறார். உலகமே அவரை போற்றுகிறது. இன்னைக்கு நாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். நாகூர்னா யாருக்கும் தெரியாது, யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ஆபிரகாமை தெரிஞ்சதுனால தான் நாகூரை தெரியும். வேற எப்படி நாகூரை யாருக்கும் தெரியவே தெரியாது. உலகம் சக்ஸஸை வேற மாதிரி கணிக்குது பாருங்க.